வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆட்டோ சம்மந்தப்பட்ட வீடியோ தான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதில் பார்த்திங்கன்னா நம்ம எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குது. அந்த குரூப்பில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆட்டோ நண்பர்கள் தான் இருக்காங்க. ஆட்டோ ஓட்டுறவங்க, ஆட்டோ வச்சுருக்கவங்க அவங்க தான் இருக்காங்க. அதனால் அந்த குரூப்லேயும் ஜாயின் பண்ணிங்க. அது அந்த குரூப்போட லிங்க்கை வந்து நான் அந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இன்றைக்கி என்னுடைய பார்க்க பார்த்திங்கன்னா நம்ம பிரேக்கோட லைஃப்பை வந்து எப்படி டபுள் ஆக்குறது, அதோடய லைஃப் வந்து அதிகமாக்குறதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம எப்போயுமே என்ன பண்ணுவோம்னா, வண்டியில் போயிட்டுருக்கும்போது பிரேக் அடிக்கிறது எப்படி பிடிப்போம்னா, சில நண்பர்கள் பார்த்துருக்கேன் அந்த கிளர்ச்சை பிடிச்சிட்டு அப்புறம் பிடிப்பாங்க. கிளர்ச்சி பிடிச்சி தான் பிரேக் அடிக்கணும், அது கரெக்டு தான். என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டார்டிங்லேயே இப்போ 4வது கியரில் போயிட்டுருக்காங்கன்னு வைங்களேன், இங்கேயே கிளர்ச்சை பிடிச்சிருவாங்க. கொஞ்சம் முன்னாடியே கிளர்ச்சை பிடிக்கும்போது என்ன ஆகுனா, வண்டி அதாவது கியர் பாக்ஸுக்கும் இன்ஜினுக்கான கனெக்ஷன் வந்து கட் ஆகிடும். அப்போ வந்து இன்ஜின் வந்து ஃப்ரீயாக ஓடிட்டுருக்கும், கியர் பாக்ஸ் தனியாக ஓடிட்டுருக்கும், வண்டி வந்து வேகமாக போயிட்டே இருக்கும். அந்த டைம் நீங்கள் பிரேக் அழுத்தும் போது பார்த்திங்கன்னா, உங்கள் வண்டிக்கு வந்து பிரேக்கு வந்து ரொம்ப லோட் ஆகும். அப்போக்கே பிரேக் வந்து அதிகமாக தேயும். அதுமாரி அந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வருதுன்னு வைங்களேன், கொஞ்சம் 100 மீட்டர்லேயே வந்து கிளர்ச்சை விட்டு 4 கியர்லேயே போயிட்டுருக்கும்போது அது கிட்ட போகிறப்போ உங்களுக்கு தெரியும், வண்டி அந்த கியர் இடிக்கிற இதுக்கு வர்றதுக்கு முன்னாடி கிளர்ச்சை பிடிச்சிட்டு அப்புறம் பிரேக் அடிங்க. அப்படி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து வண்டி இன்ஜினுக்கும் எந்த பிரச்சனையும் வராது, பிரேக்கும் எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் இந்த ஸ்பீட் பிரேக்கர்கிட்ட போகிறப்ப நீங்கள் வண்டி வந்து ஸ்லோவாகிடும். அந்த டைம் வந்து வண்டி அந்த இன்ஜின் வந்து கடற்கடனை அடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பிரேக் கிளர்ச்சை பிடிச்சிக்கணும். கிளர்ச்சை பிடிச்சிட்டு பிரேக் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்புறம் பார்த்திங்கன்னா, சில நண்பர்கள் பார்த்துருக்கேன், அவங்க ஓட்டுற ஸ்டைலே பார்த்திங்கன்னா, பிரேக்கை வந்து இப்போ ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வருதுன்னா அது கிட்ட போயிட்டு பிரேக் அடிப்பாங்க. அந்த டைமில் என்ன சின்ன பிரேக் அடிக்கும்போது என்ன ஆகும்னா, டயரும் தேய்மானம் ஆகும். அதுமாரி பிரேக் பேடை வந்து உள்ள லைனரில் வந்து கண்டிப்பாக தேய்மானம் அதிகமாகும். அந்தமாரி பிரேக் பிடிக்கிறதையும் தயவு செஞ்சு தவிர்த்துருங்க. அந்தமாரி இது பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து பிரேக் பயங்கரமாக தேயும். அப்புறம் பார்த்திங்கன்னா, எப்போயுமே இந்த டேங்கை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதாவது பிரேக் ஆயில் எங்கேயும் லீக் ஆகுதா, அதுமாரி வந்து 3 டயரும் வந்து ஈவனாக தேய்தான்னு செக் பண்ணிக்கணும். ஒரு டயர் பிரேக் அதிகமாக பிடிச்சி மற்ற 2 டயர் இதாச்சுன்னா அந்த ஒரு ட்ரம் வந்து ரொம்ப அதிகமாக தேய்மானம் ஆகும். அந்த ஒரு பிரேக் மட்டும் தேய்மானம் ஆகும். அதனால் வந்து 3 டயரோட ட்ரம்மே பிரேக்குமே வந்து ஈவனாக, அதாவது ஒரே இதாக வந்து பிரேக் பிடிக்குதா அப்படின்னு செக் பண்ணிங்க. பிரேக் ஆயில் லெவலையும் கரெக்டாக செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் இதான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.